இன்றைக்கி என்ன பார்க்கலாம்? ஏன் அப்படின்னா, தினம் நம்ம ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எல்லோரும் என்ன பண்ணோம்னா நிறைய படிப்போம், ஆனால் மனசில் வச்சுக்க மாட்டோம். இப்படி யாராவது ஒன்று சொல்லும்போது நம்ம படித்ததும் நமக்கு நினைவுக்கு வரும். அது வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் படிக்காததை ஒன்றும் நான் படித்து தனியாக சொல்ல கிடையாது. நானும் உங்களை மாதிரி தினம் படிக்கிறேன், எதையோ ஒன்று படிக்கிறேன். நமக்கு அது பயனுள்ள தகவலாக இருந்தால் அதனை பகிர்ந்து கொள்ளுகிறேன், அவ்வளோதான். யார் நீங்களாம் படிக்கல, நான் சொல்கிறத கேளுங்க, நோ நோ நோ, நாட் லைக் தட். அதை மட்டும் நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. என்னை விட இன்னும் நிறையா படிக்கிறவங்க எல்லாம் கூட நீங்கள் இருக்கலாம், தப்பு இல்லையே. அது அவங்களுடைய வசதி இல்லையா? நான் படிக்கணும் அப்படின்னு நினச்சி மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், இல்லை ஏதோ ஒரு தகவலை சொல்லலாம்னு நினச்சா நான் படிக்கிற மாதிரி நீங்களும் படிப்பீங்க தானே, அதில் மாற்றம் இல்லை இல்லையா? அதனால் இப்போ இதில் என்ன இன்றைக்கி பார்க்கலாமா? இன்னைக்கு சிந்தனை என்னன்னு பார்க்கலாம். நாட் எவ்ரி திங் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே உன் கையில் கிடையாது, கைமீறி தான் போகும். வாழ்க்கை அதுதான். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க பாரு, யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் யூ திங்க். நம்ம பல சமயம் நம்மளால் முடியாதுன்னு நினச்சி தோல்றோம் இல்லையா? இல்லை, நீ இதற்கு சரியானவள், நீ துவள மாட்டாய், நீ நினைப்பதை விட நீ வலிமையானவள் அல்லது வலிமையானவன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் நம்ம மனசில் கொள்ளணும். கஷ்டம் வரும்போது அதுலேருந்து நிவர்த்திக்காக யார் யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் அதை விட வலிமையானவர்கள். அதுதான். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, growth டேக்ஸ் டைம். ஒரு வளர்ச்சி என்பது திடீர்னு வராது. ஒரு விதையை போட்டால் உடனே மரமாகுமான்னா ஆகாது. அதற்கு உண்டான நேரமானது கண்டிப்பாக தேவைப்படும். அதற்கான உரங்கள், நீர் எல்லாமே அதுக்கு சரியாக கிடைச்சிதுன்னு சொன்னால் அது அழகாக வளரும், அவ்வளோதான். அதனால் நம்மளுடைய வாழ்வின் வளர்ச்சியும் அது போலத்தான். நாம் போடக்கூடிய எஃபர்ட்ஸ், முயற்சிகள், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்வின் வளர்ச்சியும் சிறப்பாக அமையும் என்கிறது இந்த ஒரு தொடர். ஹார்ட் டைம்ஸ் டோன்ட் லாஸ்ட் ஃபார் எவர். கஷ்டம் வந்துருச்சேன்னு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காராதீங்க. ஏன்னா கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகமானவை, அவையும் கடந்து போகும். உண்மைதானே? நம்ம எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாங்கி வரோம், அந்த நேரம் துவண்டா கூட அடுத்து உடனே என்ன பண்ணணும்னா வாட் நெக்ஸ்ட்னு போயிடணும். அதுதான், கஷ்டங்கள் தொடர்வது கிடையாது. இன்னொன்று என்பது அமைதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பீஸ் ஆஃப் மைண்டு எங்கேருந்து கிடைக்கும் சொல்லுங்கள்? நான் ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி ஆணித்தரமாக சொல்லி நீ இப்படித்தான் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட போராடிக்கிட்டு நிற்கிறத விட எனக்கு அமைதி ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த போராட்டமே எனக்கு வேண்டாம். நீ தவறாக புரிந்து கொண்டால் சரி, அது உன்னுடைய இயல்பு. நான் அமைதியாக இருக்கணும். விஷயத்தை நான் சொல்லிட்டேன், அதை புரிந்து கொள்வது உன் கையில் இருக்கிறது. நீ சரியாக புரிஞ்சிக்கலங்கிறது என்னுடைய தவறு கிடையாது இல்லையா? இவை தான் வாழ்க்கையில் சில தத்துவங்கள். வரிசையாக நம்ம பார்த்துடலாம். நாட் எவ்ரி திங் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். யூ ஆர் ஸ்ட்ராங்கர் தேன் வாட் யூ திங்க். growth takes time. Hard times don't last forever. அடுத்தது, peace is more important than proving a point. அதை தான் நான் தமிழில் சொன்னேன். இதையெல்லாம் நீங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு இந்த 4 சொன்னேன் இல்லையா? அதில் ஏதாவது ஒன்றாவது மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் இல்லை என்றால் மற்றொரு நேரத்தில் இவை நமக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறது. ஓகே, பாய். அடுத்த சந்திப்பில் மீண்டும் நாம் இணையலாம்.